Hi friends, எல்லாருக்கும் good evening. Welcome to Delhi சமையலறை சேனல். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை அண்ட் ஃபிஷ் குழம்பு தான். அதுக்கு நான் ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலாலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீரி சில்லி, நார்மல் சில்லி, மஞ்சள்தூள், உப்பு, கொஞ்சம் கலர் பொடி, அப்புறமா குழம்பு மிளகாத்தூள், ஹாஃப் லெமன் அண்ட் கருவேப்பிலை இதெல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை ஃபிஷ்ஷில் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அளவெல்லாம் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறது சூரை மீன் தான் அண்ட் பாம்ஃப்ரெட்டு ஃப்ரை தான் பண்ண போகிறேன். சூரை மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, நல்ல பீசஸாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபிஷ் குழம்புக்காக. அதுக்கு கடாயில் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது லைட்டாக கொஞ்சம் பிங்காய் வந்ததுமே இதில் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி. அண்ட் வர கொத்தமல்லி, வரமிளகாய், இஞ்சி, பூண்டு அண்ட் ஜீரகம், சோம்பு அண்ட் உப்பு இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதங்கி வர வரைக்கும் விட்டுருக்கேன். பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அப்புறமா காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான், ஏன்னா கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் வதக்கி அதை ஆற விட்டு எடுத்துக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பு ப்ரிப்ரேஷனுக்காக நான் ஒரு 2 குழி கரண்டி எண்ணெய் விட்டுட்டு வெந்தயம், கடுகு, வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து நல்லா வதக்கியிருக்கேன். இது கூடவே நான் ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன் தாளிப்புக்காக. இதெல்லாம் வதங்கி வந்ததுமே நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த பேஸ்ட் எடுத்து, அதாவது நம்ம வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா குழம்புக்காக, அதை எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதையுமே ஆட் பண்ணி கூடவே அந்த மிக்சியில் இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா அந்த மசாலாலாம் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு உப்பை போட்டு நல்லா இது வதங்கி எண்ணெய் மேலே தேங்கி வர அளவுக்கு வதங்கி விடணும். வதங்கி வந்ததுமே இதில் நல்லா நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு நான் புளி தண்ணியை ஊற்றிருக்கேன், அது சொல்லவே விட்டுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸால் 2 ஊற வச்சு அந்துப்பேன், ஏன்னா எனக்கு கிரேவி ரொம்பவே திக்காக இருந்துச்சு. அதனால் நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதி வர விட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஹையில் நான் வச்சு கொதி வரவே விடலை. இது நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ஸோ லோ டு மீடியம் வச்சுக்கலாம். நல்லா இது கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெய் பார்த்தீங்கன்னா சைட்லலாம் எண்ணெய் தேங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ரா மேங்கோ ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, லாஸ்ட் டைம் கூட நான் ஃபிஷ் கறி வச்சுருந்தேன், அது நான் வேறு ஃபிஷ்ஷில் வச்சுருந்தேன். இது நான் சூரை மீனில் வைக்கிறேன். ப்ளஸ் இதில் நான் ரா மேங்கோ அண்ட் முருங்கைக்காய் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரா மேங்கோ ஒரு 50% வெந்ததுமே நான் முருங்கைக்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து மீனையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மீன் எனக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆச்சு குக் ஆகி வர. சைட் பை சைடு இங்கே ஃபிஷ்ஷுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட், ரொம்பவே ருசியாக ரொம்ப யம்மியாக வந்துருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். வேறு என்ன ரெசிபியெல்லாம் நான் குக் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அதையுமே எனக்கு சொல்லுங்கள். இதுதான் ஃபைனல் லுக் ரெசிபி. இது ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, ஒயிட் ரைஸ் செம்மையாக இருந்துச்சு. யூ ஆல்சோ என்ஜாய். தேங்க்யூ. பை.